ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். பனானா வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம். அது என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனானா எக் புட்டிங் தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு இன்னைக்கு நான் 2 பனானா எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழமா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த வாழைப்பழத்தை ஃபர்ஸ்ட் தோல் உரிச்சிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சொல்ல போறேன். இந்த ரெசிபி வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி கொடுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். ஸோ இந்த பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் 2 பனானாவ கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது மாதிரி நல்லா கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்க கூட இந்த பனானா கூட வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். அந்த டீ டம்ளர்ல 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். குட்டியா வந்து டீ குடிக்கிற டம்ளர் வச்சிருப்பீங்களா, அதுல 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எக் வந்து உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நான் சொல்றேன் இந்த அளவுகள் எல்லாம் வந்து கரெக்டா இருக்கும். இன்னும் வந்து அதிகமா வேணும் அப்படின்னா வாழைப்பழத்தை வந்து 4ஆ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே சுகர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். டீ டம்ளர் அளவுக்கு. அது கூடவே ஒரே ஒரு எக்கு. அடுத்ததா அது கூட கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வெனிலா எசன்ஸ் இல்ல அப்படின்னா இதுக்கு பதிலா 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுவுமே டேஸ்ட் சூப்பரா வரும். ஸோ இப்போ இது கூட வந்து பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்க எந்த கப்ல வந்து சுகர் சேர்க்குறீங்களோ அதே கப்ல வந்து பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சும்மா ஜஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். எந்த லம்ஸ் இல்லாம சூப்பரா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டர் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா வந்து நம்ம கேரமல் ரெடி பண்ண போறோம். இந்த கேரமல் ரெடி பண்றதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர்ல தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாம நல்லா வந்து மெல்ட் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டீங்க அப்படின்னா அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா காமிச்சிருக்கேன். இந்த கேரமல் வந்து சரியா ரெடி பண்ணோம் அப்படின்னா தான் இந்த ரெசிபி வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப வந்து ப்ரௌனாக விட்டுட்டோம் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது கசக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப முன்னாடி எடுத்துட்டோம் அப்படின்னாலுமே அது நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்கணும். ஸ்பூன்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தேன் மாதிரி இருக்கணும். அது வரைக்கும் வந்து லைட்டா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அது நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இப்போ ஸ்பூன்ல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கேரமல் பதத்துல இருக்கு. இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து அடுப்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பாத்திரத்துல செய்ய போறீங்களோ அந்த பாத்திரத்துல வந்து இது ஊத்திடலாம். நீங்க வந்து எந்த பாத்திரம் வேணாலும் எடுத்துக்கலாம். வீட்ல இருக்க ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஆனா மறுபடியும் வந்து கீழ கொட்டும்போது ஈஸியா வர மாதிரி இருக்கணும். அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அடியில வந்து இந்த கேரமல் சேர்த்துட்டு, நல்லா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து நான் சரி பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து அந்த கேரமல் ஆறட்டும். அதுக்கப்புறமா சேருங்க. இப்போ இத அப்படியே மூடி போட்டு மூடிடுறேன். மூடி போட்டதுக்கு அப்புறமா ஒரு குக்கர்ல கொஞ்சமா அடியில தண்ணி வச்சுட்டு அது மேல வந்து நம்ம நார்மலா வீட்ல யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஸ்டாண்ட் போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்க பாத்திரத்தை வச்சிருங்க. வச்சுட்டு குக்கர் வந்து எப்பவும் போல விசில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சூப்பரா வெந்து வந்திருக்கும். நல்லாவே சாஃப்ட்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைடுல லைட்டா எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே வந்துரும். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் சைடுல எல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்ல வச்சு அப்படியே கவுத்துட்டேன் அப்படின்னா சூப்பரான வந்து எக் புட்டிங் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடும். இந்த பனானா எக் புட்டிங் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். கத்தி வச்சீங்க அப்படின்னா கத்தி அப்படியே சூப்பரா உள்ள இறங்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே எங்க வீட்ல பிடிச்சிருந்தது. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபி பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான சூப்பரான ரெசிபில வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை.